ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் கரம் மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ முன்னாடியே என்னென்னலாம் போட்டு வறுக்கணுன்ட்டு நான் ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டேங்க. அந்த நேரத்தில் ஒன்று ஒன்றா எடுக்குவேன் நான். பிரிஞ்சி இலை, பட்டை, லவங்கம், காஞ்ச மிளகா, மிளகு, சோம்பு, ஏலக்காய், இந்தமாரி எல்லாத்தையும் எடுத்து வச்சுக்கிட்டேன். அது வந்து நல்லா திக்கான ஒரு கடாயில் போட்டு சிம்மில் வச்சு வருங்க. பட்டையும் காஞ்ச மிளகாவும் நல்லா உடையிற மாதிரி வறுத்தா போதும். நல்லா ஸ்லோவாக வச்சு பொறுமையாக செய்யுங்க. இது ஒரு 2 நிமிஷம் எடுக்கும். மீதிலாம் வந்து சின்ன சின்ன பொருள்லாம் கூட ஒன்றாவே போட்டு வறுத்துக்கலாம். அந்த கல்பாசி, பட்டை, லவங்கம், மிளகும் போட்டுடலாம். ஸோ எல்லாமே நல்லா சூடு ஏறுற வரைக்கும் வறுத்து எடுத்துக்கோங்க. இது நீங்கள் வந்து பிரியாணிக்கு போடலாம். நம்ம வந்து என்னென்னலாம் வந்து கரம் மசாலா போடுவோமோ பேக்கெட் யூஸ் பண்ணாமல் வீட்டிலே யூஸ் பண்ணுறது ரொம்ப நல்லது தானே. அதனால் நான் நிறைய குவான்டிட்டி எடுத்துருக்க மாட்டேன், கொஞ்சமாக தான் எடுத்திருப்பேன். அது வரும் ஒரு 20 டேஸுக்கு கண்டிப்பாக வரும். நம்ம டெய்லி வந்து எல்லாமே செய்ய போகிறது இல்லைல்ல. ஸோ என்றைக்கு யூஸ் பண்ணுறோமோ அன்றைக்கி நம்ம இதை போட்டுக்கலாம். இப்போ கசகசாவும் சோம்பையும் வறுக்கிறேன். கொஞ்சமாக எடுத்ததுனால வீட்டிலையே அரைச்சிக்கலாம், நம்ம மிஷினில் கொடுத்து அரைக்கணும்னு தேவையில்ல. பிரிஞ்சி இலையும் காஞ்ச மிளகாயும் ஃபஸ்ட்டு வறுத்து எடுத்துக்கிட்டு ஒரு பேட்ச் போட்டுட்டு செகண்ட் பேட்ச் மீதிலாம் போட்டு அரைச்சிருக்கேன். நல்லா பவுட்ராகவே வரும். வீட்டில் அதிகமாக வந்து கை யூஸ் பண்ண வேண்டாம். ஸோ நம்ம வந்து ஸ்பூனில் பார்த்தனாலே நல்லா பவுடராக இருக்கும். சூப்பராக இருக்குங்க. ஓப்பன் பண்ணோடனே செம்ம வாசனையாக இருந்துச்சு. நீங்கள் வேணால் ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். இதை வந்து உடனே ஏர்டைட் கண்டெய்னரில் வந்து க்ளோஸ் பண்ணாமல் ஒரு தட்டில் போட்டு ஸ்பூன் வச்சு நல்லா ஆற விட்டுட்டு ஆறுனதுக்கப்புறம் யூஸ் பண்ணுங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு 1 மந்த் வரைக்கும் சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிளாஸ்டிக் வேண்டாம். பாய், நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.